மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம 10ஆம் வகுப்பில் இருக்கிற வேதியியல் பாடத்தில் இருக்கிற கணக்கில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கு எஸ்எஸ்எல்சி வேதியியல் சம் நம்பர் 3 கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். அமோனியாவில் உள்ள நைட்ரஜனின் சதவீத இயல்பை கணக்கிடு. அமோனியாவில் இருக்கிற நைட்ரஜனுடைய சதவீதம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் இன் அமோனியா. கணக்கு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, NH3 அப்படிங்கிறது அமோனியா. ஸோ இந்த அமோனியாவில் நைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அமோனியாவுடைய மொத்த மூலக்கூறு நிறைய கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அமோனியாவுடைய மூலக்கூறு நிறை. அமோனியாவுடைய மூலக்கூறு நிறை மாலிகுலர் மாஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ இது எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். 3 இருக்குது. 3 இன்ட்டு ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, 3 இன்ட்டு 1 3. ரெண்டாவது நைட்ரஜன் 1 தான் இருக்குது. 1 இன்ட்டு ஒரு நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா 14. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 17 கிராம். ஸோ சம்முடைய ஒரு போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த அமோனியாவில் நைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது. ஸோ அமோனியாவில் உள்ள நைட்ரஜன் சதவீதம் சமம் எப்படி போடுறது? ஸோ அமோனியாவுடைய மொத்த நிறை வந்து 17. அமோனியாவுடைய மொத்த நிறை 17. அதில் நைட்ரஜன் எவ்வளோ இருக்குங்க? 14. ஸோ மொத்த நிறை 17, அதில் நைட்ரஜனோட நிறை 14. அப்போ நம்ம பர்சன்டேஜ் கேட்குறாங்க அப்படின்னா 100க்கு எவ்வளோ? சரிங்களா? ஸோ 14 பெருக்கல் 100 1400 டிவைடட் பை 17. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 82.35%. ஸோ நீங்கள் போட்டிங்கன்னா வரும். இங்கே இடையில்லாத காட்டி நான் அப்படியே டைரெக்டாக எழுதிட்டேன். ஸோ 1400 17ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 82.35% வரும். ஸோ மிக முக்கியமான ஒரு வினா, நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.